ஆகஸ்ட் 20th அன்னைக்கு பார்த்தோம்னா ட்ரீம் லெவனில் ப்ரைஸ் புல் கான்டெஸ்ட் ஆகட்டும், சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் இமிடியேட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரீ டு ப்ளே அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆச்சு. எந்த விதமான முன்னறிவிப்பும் ட்ரீம் லெவன் தரப்புலேருந்து சொல்லவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. அது ட்ரீம் லெவனும் கவர் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே 5 நாள் முடியல, நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த லீகை ஸ்டாப் பண்ணிவிட்டு அபேண்டன் அப்படின்னு வந்து போட்டுட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ட்ரீம் லெவனுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து, அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கும்போது இப்படிலாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி இது வரைக்கும் நம்ம இப்படி இயங்குவோம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக மாற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி பண்ணாமல் திடீர்னு இப்படி அபேண்டன் அப்படின்னு சொன்னதால் ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் ட்ரீம் லெவனுக்கு வந்திருக்கு. இதை பற்றி கேமிங் லாயர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி ட்ரீம் லெவனுக்கு இந்த ஆட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது, பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அஃபிஷியலாக ஏதாவது நியூஸ் கிடச்சிதுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். மை லெவன் சர்க்கிளில் இப்போ வரைக்கும் ஆட்ஸ் ஆகட்டும், கான்டெஸ்ட் ஆகட்டும் நல்லா தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ட்ரீம் லெவனில் மட்டும் ஏன் இப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இதுக்கான என்னுடைய பதில் என்னென்னா,